வேலைக்கு போனவே தெரியும். எப்போ வந்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 8 கிலோ வந்துடுவாங்க. 9:30 மணி வரைக்கும் வீட்டில் வெயிட் பண்ண வரல. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நபர் இறந்துள்ளார். என்ன விவரம் என பார்க்கலாம். கரூரில் நடைபெற்ற தவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அங்கிருந்த மக்கள் பலியான சம்பவம் நாட்டையே பெரும் துயரில் ஆழ்த்தியது. தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தில் விசாரணைக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. அருணா ஜெகதீசன் கரூரில் தனது விசாரணையையும் தொடங்கியுள்ளார். மேலும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் கரூருக்கே சென்று பாதிப்புகளையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் பார்வையிட்டு வருகின்றனர். தவேக பிரச்சாரத்தில் பலியான விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி முடித்து உரிய நெறிமுறைகள் உறுதி செய்யும் வரை தவேக பொதுக்கூட்டம் பிரச்சார கூட்டங்கள் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கரூரை சேர்ந்த செந்தில் கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கரூரில் நடந்த விஜய் பிரச்சார கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அப்போது கட்டுக்கடங்காத வகையில் மக்கள் கூட்டம் விஜயின் பிரச்சார வாகனத்தை நோக்கி செல்ல முண்டியடித்துள்ளனர். இதில் கொத்து கொத்தாக பெண்கள் குழந்தைகள் நிலை தடுமாறி கீழே சரிந்து விழுந்துள்ளனர். அவர்கள் மீது மக்கள் ஏறி முண்டியடித்து சென்றபோது அக்கூட்டத்தில் சிக்கி தானும் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்றதாகவும் தன் கண்முன்னே பலர் மூச்சு திணறி மயக்கமடைந்து உயிரிழந்ததாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சம்பவம் விபத்தல்ல என்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் முறையான திட்டமிடல் இல்லை எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. தற்போது அதே கூட்டத்தில் சிக்கி கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த சுகுணா என்ற 65 வயது பெண் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார். கரூர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அவர் கடந்த 27ஆம் தேதி வேலைக்கு சென்று வீடு திரும்பாத நிலையில் பலரும் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான தகவல் அறிந்த குடும்பத்தினர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து பார்த்தபோதுதான் சுகுணாவும் கூட்ட நெருக்கடியில் சிக்கி படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தது தெரியவந்தது. இதனால் பலியானோர் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது.